வணக்கம். ஜூலை 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 3ஆம் தேதி நிஃப்டி 0.7% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,024 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,540 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 5,484 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,121 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,046 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 924 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எம்கார் ஃபார்மா ஐபிஓடைய முதல் நாள் முடிவில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 1.34 மடங்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 1.46 மடங்கு. அதே போல் பன்சல் வயர் ஐபிஓடைய முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 1.88 மடங்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 2.65 மடங்கு. விரஜ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் மேக்கர்ஸ் நேற்று அவங்களுடைய ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆனது. பாசிட்டிவாக லிஸ்ட் ஆகியிருக்கு. 16% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பிரிட்டானியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேலை இண்டிபெண்டன்ட் டைரக்டராக நியமிச்சிருக்கிறாங்க பிரிட்டானியா. மலபார் கோல்டு ஃப்ளிப்கார்ட் மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்திலே பதிவு செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. மே மாதத்தில் அதோடைய முதல் விசாரணை நடந்தது. ஃப்ளிப்கார்ட் வால்மார்ட்டுடைய நிறுவனம். இப்போ அடுத்த ஹியரிங் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இது மலபார் கோல்டு ஃப்ளிப்கார்ட் மீது போட்டிருக்கிற வழக்கு, கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு, என்சிஎல்டியில், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில். ஜென்சார் டெக்னாலஜிஸ் அவங்களுடைய டிவிடெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ₹7 முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை 19ஆம் தேதி. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹6,850. தற்போதைய லெவலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெடரல் பேங்க் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 52 வீக் ஹையும் எட்டியிருக்கு ஃபெடரல் பேங்க்குடைய ஷேர் பிரைஸ். நேற்று அவங்க Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். டோட்டல் டெபாசிட்ஸ் 2.66 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 2.24 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், வாவு சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு என்னன்றது கரெக்டாக அவங்க சொல்லலை. அங்கே கார்கோ பெர்த் அமைப்பதற்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்குது. Q1 அவங்களுக்கு எவ்வளவு USFDA அப்ரூவல் கிடச்சிருக்கு? USFDA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் கிடச்சிருக்குன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. 11 மருந்துக்கு USFDA ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க Q1. ஏபிபி இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய பிக்சல் பெயிண்ட் டெக்னாலஜியை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பயன்படுத்த இருக்கிறாங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு இது பயன்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க ஏபிபி இந்தியா. ஹட்சன் ஆக்ரோ ஜூலை 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 24. ஹட்சன் ஆக்ரோ அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஆரோக்கிய பால் இந்த பிராண்டெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். IREDA நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 9% அதிகரிச்சிருக்கு. ஒரு பெரிய டீலும் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆண்டு 108% இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு. நேற்று 1.37 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேடிங் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க பெங்களூரில் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்காகத்தான். இது வழியாக அவங்களுக்கு ₹1,100 கோடி வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். NLC இந்தியா குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறதுக்கு கம்பெனி திட்டம் வைத்திருக்கிறாங்க. 2030க்குள்ளார அதை அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கைவசம் 1.4 கிகாவாட் இருக்குது. இப்போ கூடுதலாக ப்ராஜெக்ட்ஸை சேர்த்து மேலும் 2 கிகாவாட் ரெனியூபிள் கெப்பாசிட்டியை சேர்க்குறாங்க NLC இந்தியா. மற்றொரு தகவல் CNBC TV 8 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய வருவாய் 15,000 கோடி ரூபாய் எட்ட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில்.
ரெயில்டெல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஜூலை 8ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் புது ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? டாடா பவர் நார்தர்ன் ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் இது. கிரீவ்ஸ் காட்டன் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான் 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி. தனேஜா ஏரோஸ்பேஸ் ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 14.5 கோடி ரூபாய். அதானி என்டர்பிரைசஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? தமிழக அரசு அதானி குழுமம் மீது விசாரணை நடத்த இருக்கிறாங்க. அவங்க கோல் இறக்குமதி செய்ததில் மோசடி இருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழக அரசு இந்த விசாரணையை தொடங்க இருக்கிறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். விஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 11ஆம் தேதி. ஆதித்யா விஷன் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. GE T&D கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. 64 மில்லியன் யூரோஸ் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? கிரிட் சொல்யூஷன்ஸ் SAS பிரான்ஸ் கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பேடிஎம் தற்போது ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் மற்றும் இன்கம் ப்ரொடெக்ஷன் வழங்க இருக்கிறாங்க அவங்களுடைய மர்ச்சன்ட்ஸ்க்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ் ஆப் வைத்திருக்கிறவங்களுக்கு தான் இதை அறிமுகம் செய்கிறாங்க. மாதந்தோறும் 35 ரூபாய்க்கு இந்த அஃபோர்டபுள் ஹெல்த் கேரை வழங்குறாங்க. அது கீழே என்னென்ன வருதுன்றது சரியாக தெரியலைங்க. ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டெலி மெடிசன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டாக்டர் கன்சல்டேஷன் ஆன்லைனில் பண்ண முடியும். அந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸும் வருது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலைங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஆனால் மாதந்தோறும் 35 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு சேவை என்ன வழங்க இருக்கிறாங்கன்னா, இன்கம் ப்ரொடெக்ஷன் கவர் வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் மற்றும் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வழியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இன்கம் ப்ரொடெக்ஷன் கவரும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.